மிக உயர்வான நற்பலன்களை தரும், கடுமையான கெடுபலன்களையும் தரும். மகர லக்னம், லக்னத்தில் செவ்வாய் சுயச்சாரம் பெற்று உச்சமா இருக்கும். அந்த 7 ஆண்டுகள் தசை ரொம்ப கஷ்டத்துல இருந்ததுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கேன், என்னுடைய அனுபவத்திலையும் பார்த்து. அடுத்து ரிஷப லக்னம், 8ஆம் அதிபதி குரு, அஷ்டமாதிபதி மாரகாதிபதி கூட. அவர் 3ஆம் இடத்துல உச்சம் பெறார், இன்னொரு மாரகஸ்தானத்துல உச்சம் பெறார். அவருக்கு வீடு கொடுத்து சந்திரன் லக்னத்துல உச்சம். அப்ப 2 மாரகாதிபதியும் பலம் பெறாங்க. அவங்க சந்திர திசையில பிறந்திருக்காங்க. குரு திசை சந்திர புத்தியில மரணம். 38 வயசு தான் ஆகும். உச்சம் பெற்ற கிரகம் லக்னத்துக்கு சுபரா இருக்கணும், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உச்சம் பெற்ற கிரகம் மகரமாக, அது நின்ற நட்சத்திராதிபதி நீசமாகட்டும் அஸ்தமனமாகட்டும் ராகு கேதுக்குள்ள போய் கிரகணத்துல மாட்டிக்கொள்ளும். 6, 8, 12 மறையும் கூட. ஒரு உச்சம் பெற்ற கிரகம் லக்ன சுபராகிறது, அது இன்னொரு உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய சாரத்தில் நிற்கின்றது. அமோகமான நற்பலன்களை கண்டிப்பாக ஜாதகர்கள்